திவ்ய தரிசனம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரம். நான் உங்க விஜயானந்த். இன்று நம் பார்க்கவிருப்பது சோழ வளநாட்டின் முக்கியமான பகுதியாக சொல்லப்படுகின்ற தஞ்சையின் அரசியாக திகழும் அருள்மிகு புன்னைநல்லூர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தினுடைய சிறப்புகள் குறித்தும், அந்த ஆலயம் அந்த பகுதிக்கு வந்த வரலாறு குறித்தும், சமீபத்தில் அவ்வாலயத்திற்கு நடைபெற்ற மகா கும்பாபிஷேகம் குறித்தும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கவிருக்கிறோம். வாருங்கள். சுமார் 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய பாரத தேசத்தை பல குரு மன்னர்கள் ஆட்சி செய்து வந்துள்ளனர். அதிலும் தமிழகத்தை சேர சோழ பாண்டிய மன்னர்கள் அற்புதமாக ஆட்சி செய்து வந்தனர். நெற்களஞ்சியமாக விளங்கிய தஞ்சையை சோழ மன்னர்கள் ஆட்சி செய்தபோது அவர்களிடமிருந்து மராட்டிய மன்னர்கள் அந்த தஞ்சையை தங்களுக்கு உரிய பகுதியாக மாற்றிக்கொண்டனர். மராட்டிய மன்னர்கள் சிவாஜி தொடங்கி வழி வழியாக அவர்களது சந்ததியினர் ஆட்சி செய்து வந்தனர். அப்படியாக 1730ஆம் ஆண்டு வாக்கில் வெங்கோஜி மகாராஜா என்பவர் தஞ்சையை ஆண்டு வந்தார். ஒரு முறை திருச்சிக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய சமயபுரத்து அம்மனை தரிசித்துவிட்டு அன்று இரவு அங்கு தங்கியுள்ளார். அப்பொழுது அவருடைய கனவில் ஒரு அசரரி தோன்றியுள்ளது. அந்த பெண்ணின் குரலானது, நான் உன்னுடைய அரண்மனையிலிருந்து 5 மைல் தொலைவில் இருக்கிறேன், அங்கு வந்து நீ என்னை தரிசிக்கலாமே என அந்த குரல் சொல்லிவிட்டு மறைகிறது. உடனே மறுநாள் தஞ்சை திரும்பியதும் அரண்மனையிலிருந்து நேராக அவர் கனவில் வந்த அசரரி சொன்ன திசை நோக்கி செல்கிறார். அடர்ந்த புன்னை வனத்துக்கு நடுவே ஒரு மிகப்பெரிய புற்று தோன்றுகிறது. அந்த புற்றை பார்த்தவுடன் அவருக்கு தான் கனவில் சொன்ன அசரரி இதுவாக இருக்கும் என மனதில் தோன்றியவுடன் அந்த இடத்தில் ஒரு விளக்கேற்றி வைத்து தங்களுடைய வீரர்களை வரவழைத்து அங்கு ஒரு கூரை கொட்டகை ஏற்படுத்தி அன்னையை வழிபடத் தொடங்குகிறார். வெங்கோஜி ராஜா மறைவுக்கு பிறகு அவருடைய மகன் துலஜா ராஜா தஞ்சையை ஆளத் தொடங்குகிறார். அதுவரை இந்த அம்மன் மீது பாராமுகமாக இருந்த மன்னருக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. மன்னருடைய மகளுக்கு அம்மை நோய் ஏற்பட்டு தீவிரமாக பாதிக்கப்படுகிறார். அந்த நோயின் வீரியத்தால் மகளின் கண் பார்வை முழுவதுமாக பறிபோடுகிறது. உடனே வேறு வழியின்றி நேராக இந்த அம்மன் இருக்கும் புன்னைவன காட்டிற்கு தன் மகளுடன் வருகிறார். அந்த இடத்திற்கு வந்த உடனேயே ஒரு ஒளி படுகிறது தன் மகள் மீது. அந்த ஒளி பட்டவுடன் கண் பார்வை தெரிகிறது தன்னுடைய மகளுக்கு. அதை பார்த்தவுடன் அந்த அம்மனினுடைய சக்தியை உணர்கிறார் துலஜா ராஜா. உடனே அடுத்த வேளையாக அந்த புற்று இருக்கும் பகுதியை ஒரு ஆலயமாக கட்ட வடிவமைக்கிறார். அதோடு மிகப்பெரிய ஞானியாகவும் மகானாகவும் விளங்கக்கூடிய சதாசிவ பிரம்மேந்திராலை வரவழைத்து அந்த அம்மனுக்கு ஒரு உருவம் கொடுக்க நினைக்கிறார். அதே போல் சதாசிவ பிரம்மேந்திராலும் அங்கு வருகிறார். அவர் வந்தவுடன் புற்று உருவமாக இருந்த அம்மனுக்கு அவருடைய ஒரு ஞான திருஷ்டியினால் உருவமானது வரவழைக்கப்படுகிறது. அதோடு ஸ்ரீசக்கரத்தையும் அம்பாளுக்கு அடியில் பிரதிஷ்டை செய்து ஒரு மிகப்பெரிய மகாமேரு சக்தியாக புன்னைநல்லூர் மாரியம்மன் உருவாகிறாள். அந்த மாரியம்மன் அங்கு உருவான பிறகு மிகப்பெரிய ஆலயமாக உருவாக்கப்படுகிறது. அர்த்த மண்டபம், கர்ப்பகிரகம், மகாமண்டபம், உள்பிரகாரம் என கட்டப்பட்டு ஆலயம் புன்னைநல்லூர் மாரியம்மன் என்ற நாமத்துடன் அழைக்கப்படுகிறது. இப்படி சிறப்பு பெற்ற அந்த ஆலயம் துலஜா ராஜாவுக்கு பிறகு வந்த சரபோஜி மகாராஜா அதை இன்னும் மெருகேற்றுகிறார். 2ஆம் பிரகாரம், 3ஆம் பிரகாரம், மகாமண்டபம், ராஜகோபுரம் என கட்டி அந்த ஆலயத்தை தஞ்சையினுடைய அரசியை போல் வணங்கி ஒரு மிகப்பெரிய சமஸ்தானமாகவும் ஆலயமாகவும் உருவாக்கி பல்லாயிரம் கோடி மக்கள் தரிசிப்பதற்கு வழிவகை செய்கிறார். அதன் பிறகு வந்த மகாராஜாக்கள், அவருடைய வழித்தோன்றர்கள் அந்த ஆலயத்தை இன்றளவும் பராமரித்து அரண்மனை தேவஸ்தான கோவிலாகவே பாதுகாத்து பூஜைகளை செவ்வனே செய்து வருகிறார்கள். இந்த கோவிலுக்கென பரம்பரை அர்ச்சகர்கள் இன்றளவும் பரம்பரையாக பூஜை செய்து வருகிறார்கள். இப்படி சிறப்பு பெற்ற இந்த தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன்
23 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி சீரும் சிறப்புமாக வெகு விமர்சையாக குடமுழுக்கு நடத்தப்பட்டு அதனைத் தொடர்ந்து 48 நாட்களுக்கு மண்டலாபிஷேக பூஜைகள் செவ்வனே செய்யப்பட்டு கடந்த மார்ச் 31ஆம் தேதி மண்டலாபிஷேக பூர்த்தியும் விமர்சையாக நடைபெற்று முடிந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து அடுத்த மாதம் தைலாபிஷேகம் ஆனது 48 நாட்களுக்கு நடைபெற இருக்கிறது. அதுவும் சிறப்பாக நடைபெற ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. இப்படியாக இந்த கோவிலினுடைய அமைப்பு உள்ளது. அதனைத் தொடர்ந்து கோவில் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று கேட்டால், ஆலயத்தின் ஒரு மிகப்பெரிய ஒரு 3 ஆர்ச்சுகளுடன் அந்த கோபுரத்தினுடைய முன்பகுதியானது அமையப்பட்டிருக்கிறது. உள்ளே சென்றால் நீண்ட மண்டபம் இருக்கும். அந்த மண்டபத்தை கடந்து உள்ளே சென்றால் முதலில் நமக்கு விநாயக பெருமான் காட்சி தருகிறார். வலதுபுறம் சுப்பிரமணிய சுவாமி அருள்பாலிக்கிறார். அவர்கள் இருவருடன் சேர்ந்து பிற தேவதைகளும் அங்கு அருள்பாலிக்கின்றன. அதன் அருகே வலதுபுறத்தில் வெள்ளக்குளம் என்ற ஒரு குளம் இருக்கிறது. அந்த குளத்தில் தீராத நோய்களும் கட்டி மறு போன்ற விஷயங்களுக்காக அம்மனை நினைத்து வெள்ளத்தை வாங்கி அந்த குளத்தில் போட்டால் வெள்ளம் கரைவது போல் நம் உடலில் இருக்கின்ற அந்த கட்டிகள் அகன்றுவிடும், கரைந்துவிடும் என்பது நம்பிக்கை. அதோடு அதை தாண்டி முன்னே சென்றால் துவஜஸ்தம்பம் என்று அழைக்கக்கூடிய கொடிமரத்தை காண முடிகிறது. அந்த கொடிமரம் தற்போது செப்பேடுகளால் வெய்யப்பட்டு அற்புதமாக காட்சி தருகிறது. அதற்கு முன்பாக பலிபீடம் அமையப்பட்டிருக்கிறது. அந்த பலிபீடத்தை தாண்டி உள்ளே சென்றால் 2 புறமும் துவாரபாலகைகளை தரிசிக்க முடியும். துவாரபாலகையை தரிசித்துவிட்டு அடுத்த மண்டபத்திற்கு நுழையும் பொழுது அங்கு உற்சவமூர்த்தி நமக்கு காட்சி தருகிறார். அந்த உற்சவமூர்த்தி முன்புதான் அர்ச்சனைகள் செய்யப்படுகின்றன. அர்ச்சனைகளை செய்துவிட்டு நேராக அடுத்த அர்த்த மண்டபத்திற்குள் சென்றால் அங்கு மூலஸ்தானத்தில் புற்று வடிவமாக நமக்கு அருள்பாலிக்கக்கூடிய முத்துமாரியம்மனை தரிசிக்கலாம். அந்த முத்துமாரியம்மனை தரிசித்து விட்டு அதன் இடதுபுறத்தில் அம்மனுக்கு முன்பாக விஷ்ணு துர்க்கையை தரிசிக்க முடியும். விஷ்ணு துர்க்கையையும் உற்சவர் மாரியம்மனுக்கும் தான் நாள்தோறும் அபிஷேகங்கள் செய்யப்படுகின்றன. மூலஸ்தான முத்துமாரியம்மன் புற்று மாரியம்மன் என்பதால் அபிஷேகங்கள் நடைபெறாது. அலங்காரங்கள் மட்டும்தான் நாள்தோறும் செய்யப்படும். வருடத்தில் 48 நாட்களுக்கு 5 வருடங்களுக்கு ஒரு முறை தைலாபிஷேகமானது வெகு விமர்சையாக நடைபெறுவது உண்டு. தைலம் மட்டுமே அம்மனுக்கு சார்த்தப்படும். கோடை நாட்களில் உஷ்ணம் அதிகரித்து முத்து முத்தாக அம்மன் முகத்தில் வேர்வை துளிகள் வருவதால் முத்து மாரியம்மன் என்றும் அழைக்கப்படுகிறாள். அதனைத் தொடர்ந்து உள்பிரகாரமானது அமையப்பட்டிருக்கிறது. உள்பிரகாரத்தை தரிசித்துவிட்டு வெளிப்பிரகாரத்தையும் நாம் தரிசிக்கலாம். அந்த வெளிப்பிரகாரத்தில் பேச்சியம்மன் சந்நிதி உள்ளது. பேச்சியம்மனோடு மதுரை வீரன், காத்தவராயன், ராஜராஜேஸ்வரி அம்மன் உள்ளிட்ட அம்மன் தேவதைகளை நாம் தரிசிக்க முடியும். அதனைத் தொடர்ந்து 3ஆம் பிரகாரத்தில் நாக தேவதைகளும் சதாசிவ பிரம்மேந்திரனுடைய உருவமும் புன்னை மரமும் ஸ்தல விருட்சமான புன்னை மரத்தையும் நாம் தரிசிக்க முடியும். இப்படியாக இந்த ஆலய அமைப்பு அமையப்பெற்றிருக்கிறது. மிகப்பெரிய ராஜகோபுரத்தையும் அடுத்ததாக மகா கோபுரத்தையும் கர்ப்ப கிரகத்தினுடைய கோபுரத்தையும் தரிசிக்கலாம். 3 கோபுரங்களும் அமையப்பெற்று சிறப்பு இந்த புண்ணியநல்லூர் மாரியம்மனுக்கு உண்டு. அதோடு ஆலயத்திற்கு முன்பாக மிகப்பெரிய அளவில் இரும்பு கூரை வெய்யப்பட்டு சிறப்புற காட்சியளிக்கிறது. அதனோடு மாரியம்மனுக்கும் கைலாசநாதர் சிவன் ஆலயத்திற்கும் நடுவே ஆலய திருக்குளமானது அமையப்பெற்றிருக்கிறது. அந்த திருக்குளத்தில் தான் ஆண்டுதோறும் புரட்டாசி மாதத்தில் தெப்பத் திருவிழா விமர்சையாக நடைபெறும். அதேபோல் ஆலயத்திற்கு முன்பாக தேர் நிலை இருக்கிறது. அந்த தேர் நிலை கண்ணாடி கூரைகளால் வெய்யப்பட்டு திருத்தேர் அற்புதமாக பாதுகாக்கப்படுகிறது. அந்த திருத்தேரானது ஆவணி மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெறும். அதோடு ஆடி மாதத்தில் கொடியேற்று விழா நடைபெற்று முத்துப்பள்ளக்கு வைபவமானது நடைபெறும். இப்படியாக 3 மாதங்களுக்கு திருவிழாக்கள் நடைபெறும் ஒரே ஆலயமாக இந்த தஞ்சை புண்ணியநல்லூர் மாரியம்மன் திகழ்ந்து வருகிறது. இந்த சிறப்பு பெற்ற இவ்வாலயத்தினுடைய மேலும் பெருமைகளையும் சிறப்புகளையும் நமக்கு தஞ்சாவூர் புண்ணியநல்லூர் மாரியம்மன் கோவில் அகரகத்தில் உள்ள கேசவன் ஜோதிடர் அற்புதமாக தெரிவிக்கவுள்ளார். அவர் சொல்வதை காதார கேட்கலாம், வாருங்கள். शीतलेत्तुं जगन्माता शीतलेत्तुं जगत्पिता शीतलेत्तुं जगत्तातरी शीतलायै नमो நமக. ஷீதலாதேவி புண்ணியநல்லூர் மகாமாரியம்மனை வணங்கி உங்கள்கிட்ட எங்களுடைய கும்பாபிஷேகங்களுடைய சிறப்புகளையும் அதை சந்தோஷத்தோடு உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்க வரேன்.
எங்க அம்பாள் வந்து ரொம்ப அற்புதமான தத்ரூபமா இங்க வழங்கிட்டு இருக்கக்கூடிய, இன்றும் தெய்வாம்சத்தை எடுத்து சொல்லிட்டு இருக்க கோயில்கள்ல ஒரு முக்கியமான சன்னதி எங்க புண்ணியநல்லூர் மாரியம்மன் சன்னதி. இந்த அம்பாள் சன்னதிக்கு நாங்க போகும்போது மிக மகிழ்வோடையும் ஒரு தாயை பார்க்குற ஆனந்தத்தோடையும் அனைத்து பக்தர்களும் அங்கே போகிறோம். இந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 40-50 கிராமங்களுக்கு இவ பெரிய கண்கண்ட கரங்கர விளக்கமாக எல்லாருக்குமே அந்த குறைகளை தீர்த்து வைக்கிற, இன்றும் நடமாடும் தேவதையா எங்களோட வாழ்ந்துட்டு இருக்க அற்புதமான ஒரு தேவதை இந்த சன்னதி. இந்த சன்னதியினுடைய மகத்துவத்துல அம்பாள் முதல்ல ஸ்ரீயம்பு அம்பாள். ஸ்ரீயம்புன்னா அம்பாள் புற்றுரூபமா இருந்து சதாசிவ பிரம்மேந்திரா மிகப்பெரிய அற்புதமான ஒரு சித்தரால உருவாக்கப்பட்ட மகா சன்னதி இந்த இடம். இந்த சன்னதியில அவர் என்ன பண்றாரு, புற்றுரூபமா இருந்ததுல அவர் அம்பாளுக்கு ரூபம் கொடுத்து காட்சியா அவர் முகரூபங்கள்லாம் வரைஞ்சு அந்த புற்றை கொண்டே புற்று மண்ணாலேயே தன்னுடைய தீர்த்தங்களால் அந்த அம்பாளுடைய திருத்தீர்த்தத்திலேருந்து அங்கே இருக்கக்கூடிய திருக்குளத்திலேருந்து எடுத்து வந்த தீர்த்தங்களால் அந்த அம்பாளுக்கு உருவம் கொடுக்குறாங்க. அதுக்குள்ள இருந்த அந்த பாம்பு புற்றுக்குள்ள எந்திர பிரதிஷ்டை, ஸ்ரீசக்கரத்தை எந்திர பிரதிஷ்டை பண்ணி ரொம்ப அற்புதமா அந்த புற்றையே மேரு அப்படிங்கிற ரூபத்துல, உள்ள இருக்கிறது ஸ்ரீசக்கரம், வெளியில இருக்கிறது மேரு சுரூபமா வச்சு அதுல கண்களோட எங்க அம்பாளை காட்சியா ரொம்ப தத்ரூபமா விளங்க வச்சிருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஒரு விசேஷமான சன்னதி. அதனோட கும்பாபிஷேகம் ரொம்ப சிறப்பா கடந்த 10/2/2025 திங்கட்கிழமை அன்னைக்கு ரொம்ப விமர்சையா நடந்துச்சு. எங்க கோயிலை வந்து புனரமைச்சு மிக அற்புதமான புத்து பொழிவுடன் விளங்க வச்சதுல இந்து சமய அறநிலைத்துறை அந்த அரசாங்க அதிகாரிகளுக்கும் நாங்கள் நன்றி சொல்லணும். அதை விட இன்னும் முழுமையாக இருந்து, அதை விட நான் சொல்லலை, அதில் தொடர்ந்து இருந்து மிக சிறப்பாக அதை வழிநடத்தி எங்களுக்கு எங்களுடைய ஒவ்வொரு பக்தர்களுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி அந்த கோயிலை அதே ரூபத்தில் எங்களுக்கு மீட்டு ரொம்ப அற்புதமாக மீட்டுன்னா அதில் இருந்த சின்ன சின்ன இதெல்லாமே எல்லாத்தையும் எடுத்து ரொம்ப சிறப்பாக அந்த கோயிலை அந்த புது பொழிவோட கொடுத்தது எங்களுடைய அரசருக்கு நாங்கள் முதல்ல பக்தர்கள் சார்பாக நன்றி தெரிவிக்கிறோம். அவ்வளோ அழகாக அந்த கோயிலை இன்னைக்கு நாங்கள் பார்த்து பெருமைப்படுறோம், பிரமிக்கிறோம். இந்த சன்னதி கும்பாபிஷேகம் ஆன பிறகு அம்பாள் அவ்வளவு தத்ரூபமா மிக ராஜ கம்பீரமா அமர்ந்திருக்கா அந்த ராஜராஜேஸ்வரி அம்பாள். ஸ்ரீசக்கரம் இருக்கிறதுனால அம்பாளை மாரியம்மன் ராஜராஜேஸ்வரின்னு சொல்றாருன்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸ்ரீசக்கரத்துக்கு மிச்சம் எதுவும் இல்லை, அதுக்குள்ள இருக்கிறதுனால அவ தான் எங்களுக்கு ராஜராஜேஸ்வரி. எல்லா சொருபமாகவும் தெரிகின்ற அந்த அம்பாளுக்கு இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சு 48 நாள் மண்டலாபிஷேகம் மிக சிறப்பாக இன்றைய தினம் பூர்த்தியானது. இந்த பூர்த்தி வைபவம் இன்று முடிஞ்சிருக்கிறதோட இல்லாமல் வரக்கூடிய 18/4/2025 வெள்ளிக்கிழமையிலிருந்து தைலாபிஷேகம் ஆரம்பமாகுது. இப்போ 48 நாள் மண்டலாபிஷேகம் முடிஞ்சு ஒரு 48 நாள் தைலாபிஷேகம் 4/6/2025 பூர்த்தியாக இருக்கு. அப்போ இந்த காலங்களில் அம்பாளை அவங்களுடைய ரூபத்தை நம்ம பார்க்க முடியாது. ஒரு படத்தில் வரைஞ்சிட்டு அம்பாளுடைய முகம் சிரசு தெரியும், தைலங்கள் ஊற்றி அபிஷேகம் ஆகிறத பார்க்க முடியும். அவ்வளோ அற்புதமாக அந்த சன்னதிகளை போயிட்டு வரும்போது நமக்கே ஒரு மிருட்சியான அந்த வைப்ரேஷன், அங்கே ஏற்படக்கூடிய அந்த வைப்ரேஷனை நம்ம உணர முடியும். அப்பேற்பட்ட ஒரு உன்னத வைபவ விழா 5 ஆண்டுகளுக்கு ஒரு வாட்டி நடக்கக்கூடிய தைலாபிஷேகம் இப்போ இங்கே வர இருக்கு. அந்த தைலாபிஷேக விழா இன்னும் சிறப்பான ஒரு மகத்துவத்தை அந்த சன்னதிக்கு கொடுக்க இருக்கு. இதை எல்லாத்தையும் செய்கிற அந்த மூத்த இளவரசர் ஐயாவை வணங்குறோம். அதுக்கு உறுதுணையாகவும் பக்கத்துணையாக இருக்கக்கூடிய அரசாங்கம் இந்து சமய அறநிலையத்துறையையும் நாங்கள் வணங்குறோம். அந்த சிறப்பான நிகழ்வுகளில் இங்கே நடக்கிற இந்த வைபவத்தில் இன்னும் சிறப்பு சேர்க்கக்கூடிய வகையில் இதை சார்ந்து இருக்கக்கூடிய பல கிராமங்களை சேர்ந்தவங்க சார்ந்து இருக்கக்கூடிய வகையில் அங்கே ஒவ்வொரு வருடமும் எல்லா நாளும் அங்கே வைபவம் தான். அதில் சிறப்பான விழாக்கள் நாங்கள் எதிரே பார்க்க முடியாது, ஏதாவது வந்துட்டே இருக்கும். பால் குடம் வரும், தீச்சட்டி வரும், நிறைய வைபவங்கள் நடக்கும். அதில் மிகப்பெரிய முக்கியமான விழாக்களை இந்த இடத்துல நான் எடுத்து பேசுகிறேன். ஒவ்வொரு ஆடி மாதங்கள்லையும் அம்பாளுக்கு பிரம்மோற்சவம் ஆரம்பமாகும். இந்த பிரம்மோற்சவத்துக்கு ஆடி கடை வெள்ளியில் அங்கே வந்து பந்தக்கால் முகூர்த்தம் பண்ணுவாங்க. முதல் வைபவம்னு சொல்கிறதுனா 3ஆம் வெள்ளியிலேயே போடப்படுகின்ற பூச்சொறுதல் விழா, ஆடி கடை வெள்ளியில் அங்கே ஏற்படுத்தப்படுகின்ற பந்தக்கால் முகூர்த்தம். அதுக்கு அடுத்தாப்புல வரக்கூடிய அதே ஆடி மாதம் கடை ஞாயிறு, ஆடி கழிவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கடை ஞாயிறில் அம்பாள் மிக விசேஷமாக அலங்கரிக்கப்பட்டு ரொம்ப சிறப்பான வைபவமாக பிரம்மோற்சவத்தினுடைய முதல் துவக்கம் போல அங்கே முத்துப்பல்லக்கு விழா ரொம்ப அட்டகாசமாக ரொம்ப அற்புதமாக மக்கள் பூரா ஊரே திருவிழா கோலமாக கொண்டாடக்கூடியதாக நடக்கும். இந்த பூச்சொறுதல் விழாவும் சுற்றி இருக்கக்கூடிய 24 கிராமங்கள்லேருந்து ஒவ்வொரு டிராக்ட்லையும் 24 டிராக்டரில் 10 டன் பூக்கள்னு தினமலரில் எழுதுனாங்க. அவங்க கொண்டு வந்து ரொம்ப சிறப்பாக சேர்ப்பாங்க. அதை சுக்கரவார வழிபாட்டு குழுவினர் எல்லா கிராமங்கள்லேருந்தும் அவங்கவுங்கள பூ கொண்டாந்து நேராக சேர்க்கிற ஒரு நல்ல வைபவம். அடுத்தது முத்துப்பல்லக்கு விழா மிக கிராண்டாக நடக்கும். அந்த முத்துப்பல்லக்கு விழா முடிஞ்ச பிறகு அதே ஒவ்வொரு ஆவணி கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் அம்பாளுக்கு வாரம் ஞாயிற்றுக்கிழமை இரவு மிக விமரிசையான புறப்பாடோடு கூடிய அந்த கிராமத்தை
சுற்றி வரக்கூடிய பல ஐதீக முறை மாறாமல் ரொம்ப சிறப்பான உற்சவங்கள் நடக்கும். கடை ஞாயிறில், அதாவது ஆவணி கடை ஞாயிறில் அங்கே வந்து அம்பாளுக்கு தேர் திருவிழா. அந்த தேர் திருவிழாவை செய்கிறது இங்கே இருக்கக்கூடிய சிங்கவள நாட்டார்கள். இந்த சார்ந்து இருக்கக்கூடிய கிராமத்தில் அவங்க ரொம்ப சிறப்பான நிலையில் எல்லா கிராமத்துக்கும் ஒத்தாசையாகவும் உதவியாகவும் இருந்து சிறப்புமிக்க வகையில் இந்த அம்பாளுக்கு செயல்படுகிறதுல அந்த தேர் திருவிழா ரொம்ப விமரிசையாக, ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக அந்த திருத்தேர் நடனமாக அங்கே வரக்கூடியது எங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுக்கு அடுத்தாப்புல ஆவணி முடிஞ்சு புரட்டாசியில் இங்கே தெப்ப திருவிழா. புரட்டாசியிலே நவராத்திரி விழா. அதுவும் 9 நாளைக்கு நாங்கள் அவங்கள்ட்ட இது பண்ணுறோம். மற்ற விழாக்கள் ஒரு நாள் அப்படி நீங்கள் 9 நாள் கொண்டாடுறீங்களேன்னு கேட்போம். அந்தளவு சிறப்பாக அதுவும் நடக்கும். அதே நிலையில் மார்கழியில் லட்சதீப திருவிழா. இப்படி பல வைபவங்கள் இந்த இடத்துல அம்பாளுக்கு மிக சிறப்பாக நடக்குது. சித்திரை மாசத்துல இந்த அம்பாளுக்கு முத்துமாரி அம்மன் பேரு. அந்த முத்துமாரி அம்மனுக்கு முத்து முத்தாக வேர்வை துளிகள் எவ்வளவு சுயம்புங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி பத்தாத. முற்றுமுற்றாக அம்பாளுடைய முகங்கள்லையும் சிரசுகள்லையும் வேர்க்கும். அந்த வேர்வை துளிகளை சாத்தி எடுக்கிறது மாதிரி பூச்சொறுதலும், அதே போல அதுக்கு சிறப்புமிக்க செய்யக்கூடிய வகையில் அந்த சித்திரை மாசத்துல பிராமணாள் பால்குட கமிட்டி ஒரு 2000 பேருக்கு குறையாம பால்குடம் வந்துட்டே இருக்கும். எப்போ ஆரம்பிச்சாங்க எப்போ வருதுன்னே தெரியாது. மக்கள் 12 மணி வரைக்கும் சாரசாரையாக வருவாங்க. தயிர் பள்ளியத்தோட ரொம்ப சிறப்பாக அது நடக்கும். அந்த உற்சவத்துக்கு சுவாமி புறப்பாடு எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி நடக்கிற ஒரு அற்புதமான அந்த வைபவத்தில் இந்த இடத்துக்கு அப்பையிலிருந்து எங்களுடைய அரசர்களுடைய, அதாவது அந்த சரபோஜி ராஜா காலத்து அரசர்கள், அதை தொடர்ந்த வழி வழியாக வரக்கூடிய மன்னர்களுடைய உதவி ரொம்ப ஒத்தாசை எங்களுக்கு. துளசாஜி ராஜா காலத்தில் அதுக்கு சிறப்பான நிலையில் எல்லா ஏற்பாடும் ஆனது. அவருடைய வெங்கோஜி மகாராஜா கனவுல வந்து அம்பாள் சொன்னதுனால இங்கேருந்து அவங்க போய் நம்ம சமயபுரத்தை அம்பாள் அவங்க வணங்கி இருக்கும்போது, நாங்கள் காட்டில் இருக்கேன், நீ இவ்வளோ பெரிய அரண்மனையில் இருக்கே, என்னை வந்து நீ பார்க்கலையான்னு 5 கிலோமீட்டரில் இருக்கிறதாக ஒரு சிறுமி ரூபத்தில் அம்பாள் சொன்னதாக ஒரு வரலாறு. அவருக்கு அசரீரியாகவோ கனவுலையோ தோன்றிய அந்த நிகழ்வின்படி அதே அடையாளத்தை கொண்டு இங்கே வந்து பார்க்கும்போது இந்த புன்னைவனத்தில் அம்பாள் ரொம்ப அற்புதமாக இருந்தா. அவங்க அமைச்சு கொடுத்து இந்த சுத்துப்பட்ட கிராமங்களுக்கு அம்பாளுக்கு எழுதி வச்சாங்க. அதுக்கப்புறமா அவங்க வழித்தோன்றர்களாக வந்த ராணிகள் எல்லாமே பவானி அம்பாள்புரம், அருள்மொழிப்பேட்டை, யமுனா அம்பாள்பேட்டை, இப்படி சுற்றி இருக்கக்கூடிய ஊர்களையும் கிராமங்களையும் அந்த அம்பாளுக்காக தானமாக கொடுத்து இன்றும் சிறப்புமிக்க வகையில் அந்த கோவில் நடந்துட்டு இருக்கு. அவங்களுடைய தொடர் பராமரிப்பில் இன்று எங்களுடைய பாபாஜி ராஜா போன்சில் அந்த வழி வழியாக வந்திருக்கக்கூடியவங்க மிக சிறப்பான நிர்வாகத்தில் மக்கள் எல்லாரும் பக்தர்கள் அனைவரும் பூரிச்சிருக்கக்கூடிய வகையில் பக்தர்களுடைய ஒரே திருப்தி ஒண்ணுதாங்கிற பாவனையில் அந்த காரியங்களை சிறப்பாக பண்ணுற அந்த பாக்கியம் நாங்கள் கொடுத்து வச்சவங்க இந்த சன்னதியில். அந்த அம்பாள் அவங்களுக்கும் சிறப்பாக செய்யணும். அவ்வளோ சிறப்பான கும்பாபிஷேகம் முடிஞ்சிருக்கு. வரும் அனைத்து பக்தர்களும் வேண்டிட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ள காரியத்தை நடத்தி கொடுக்குற எங்கள் மாரியம்மனை எல்லாரும் வந்து தரிசனம் செஞ்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகள் நீங்கி வாழணும்னு வேண்டிக்கிறோம். இந்த தைலாபிஷேகம், இந்த கும்பாபிஷேகம், இந்த 48 நாள் மண்டலாபிஷேகம் இது எல்லாமே லோக சேமத்துக்காகவும் நல்ல நேரங்களில் மழை பொழிஞ்சு சரியான தருணங்களில் மழை பொழிஞ்சு விவசாயிகள் வாழ்கிறதுக்கூடிய ஒரு அற்புதமான விழா. ஆவணியில் சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் எல்லாமே அந்த வயல்களில் நடவை முடிச்சுட்டு இங்கே வந்து ராத்திரி அம்பாள் சன்னதியை சுற்றி படுத்திருப்பாங்க. வெளியில் தெருக்களெல்லாம் படுத்திருப்பாங்க. அவ்வளோ கூட்டங்கள் இருக்கும். மறுநாள் காலையில் அம்பாளுக்கு எல்லாம் செஞ்சுட்டு தான் அப்புறம் போய் அவன் நடவு மற்ற வேலைகளை பார்ப்பாங்க. அப்படி இந்த அம்பாளை தன்னுடைய குடும்பத்தில் ஒருத்தராக பாவிக்கிற அந்த குடும்பத்துக்கு, இந்த சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு அதை இன்னும் சிறப்புப்படுத்தி கொடுத்த அந்த மூத்த இளவரசர், தஞ்சை அரண்மனை தேவஸ்தானம் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளுக்கும் அரசுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் அம்பாளிட்ட பிச்சை புன்னைநல்லூர் மாரியம்மன் சன்னதியில் இருக்கக்கூடிய அம்மன் ஜோதிடம், அம்பாளிட்ட பிச்சை அந்த அம்மன் ஜோதிடம் அதை நான் நடத்தி வந்துட்டு இருக்கேன். அது அம்பாளால் தான் நடக்குது. அவங்களால தான் எல்லாருமே வாழ்கிறோம். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நானும். நமஸ்காரம், வணக்கம். ஜோதிடர் அடியன் கேசவன்.